2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் இறந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் சூறாவளியாக வீசி வருகிறது. தவிக நிர்வாகிகள் முறையாக திட்டமிட்டு பிரச்சார கூட்டத்தை நடத்தாததே காரணம் என அரசு தரப்பும், போலீசின் பாதுகாப்பு குறைபாடே நெரிசலுக்கு காரணம் என தவிக தரப்பும் கூறி வருகின்றனர். விஜய் சரியான தலைமை பண்புடன் செயல்படவில்லை என கடுமையாக சாடிய ஐகோர்ட் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது. அக்குழு விசாரணையை துவங்கியிருக்கும் நிலையில் கட்சியின் மொத்த செயல்பாடும் முடங்கியிருப்பதாக விஜய் கருதுகிறார். சில நாட்களாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் அதிரடியாக சில விஷயங்களை செய்ய விஜய் முடிவெடுத்து இருப்பதாக தவிகவினர் கூறுகின்றனர். அக்கட்சி மூத்த தலைவர்கள் கூறியதாவது: துவக்கத்தில் விஜயின் பேச்சை திமுக சாதாரணமாகவே எடுத்துக் கொண்டது. ஆனால் தவிகவின் மதுரை மாநாடு மற்றும் அவருடைய பிரச்சார கூட்டங்களுக்கு அலையலையாக திரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தது. திமுகவையும் தமிழக அரசையும் பிரச்சார கூட்டங்களில் மிக கடுமையாக விமர்சித்த விஜய்க்கு தமிழக அரசு மற்றும் திமுக தலைவர்கள் வரிக்கு வரி பதில் சொல்ல துவங்கினர். இந்த சூழலில்தான் கரூர் சம்பவம் திமுகவுக்கு வாய்ப்பாக கிடைத்தது. வழக்கு பதிந்து கைது நடவடிக்கையை தொடர்ந்தனர். விஜய் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காதது ஏன் என ஐகோர்ட் கேள்வி எழுப்பிய பின் அவரை கைது செய்யவும் தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. கைது நடவடிக்கையை எதிர்கொள்ள விஜயும் தயாராக உள்ளார். எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவார் என்ற நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதை விஜய் விரும்பவில்லை. ஆனந்தும் நிர்மல்குமாரும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கும் மேல்முறையீட்டில் தங்களுக்கு சாதகமான நிலை வரவில்லை என்றால் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினருடன் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடும் திட்டத்தை விஜய் வகுத்துள்ளார். கைது செய்ய வேண்டும் என்றால் என்னையும் கட்சியினரையும் உடனே கைது செய்யுங்கள் என டிஜிபியை சந்தித்து முறையிடவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். சிறை சென்று திரும்பினால் அரசியல் ரீதியாக கூடுதல் பலம் கிடைக்கும். அதன்பின் நிம்மதியாக தேர்தல் வேலை பார்க்கலாம் என்ற முடிவில் விஜய் இருக்கிறார் என அவர்கள் கூறினர்.